We welcome all our viewers. தொடர்ந்து எங்கள் சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்காண்டி கர்த்தரை நான் துதிக்கிறேன். நீங்கள் பயனடைவதாக எங்களுக்கு அறிவிக்கிறீர்கள். அதற்காண்டி நான் தேவனை துதிக்கிறேன். Walk closer to God. தேவனோடு கிட்டி சேர வேண்டும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்ததுனால அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க வேண்டியது இரட்சகர், ஆவியானவர். ஆவியானவருக்கு இணங்கி கொடுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார், படிப்படியாக நடத்துவார். ஆவியானவர் இல்லாமல் தேவனோடு நெருங்கி வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஸோ கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காண்டி நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். அண்ட் Abba will bless you all. தொடர்ந்து எங்களுக்காண்டி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். May the Lord bless you. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஆண்டவர் பேச சொல்லும்படி அனுப்பி கொடுத்த தலைப்பு, ஆவியானவரே உன் வாழ்க்கையின் மாறுதல். அந்த ஆவியானவரே என் வாழ்க்கையின் மாறுதல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டும் என்றால், மாறுதலை வாஞ்சித்தால், அநேகர் வாஞ்சிப்பதில்லை. நான் சாகிற வரல இப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாகவே என் வாழ்க்கை, என் வார்த்தை, என் நடக்கை மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற மனுஷனுக்கு ஆவியானவர் மிகவும் அவசியமானவர். அவர் ஒருவரே நம்மளை மாற்ற வல்லவர். பிகாஸ் He is the power of the Trinity. திருத்துவத்தின் வல்லமை அவர்தான். அந்த வல்லமை இல்லாமல், அந்த பலன் இல்லாமல் உன்னால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. உன் சுய பலத்தில் நான் வாழ்ந்துடலான்னு நினைப்பீங்க. I am not talking about the worldly blessing. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், உன்னோட வாழ்க்கை இயேசுவின் சாயலுக்குள்ள கொண்டு போற வாழ்க்கை ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை நம்ப முடியல, உலகம் நம்ப முடியல. ஏன்? இயேசுவை போல வாழ முடியல. இயேசுவை போல வாழ்வதற்கு, இயேசுவின் சாயலை வளர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் அநேக காரியங்களில் நிறைய பேர் அந்த விடுதலை 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 பெற்றேன் இந்த பாட்டு பாடுறீங்க. எத்தனையோ காரியத்தில் விடுதலை இல்லாமல் தான் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தோம். நான் இருந்தேன். மனசாட்சியில் குத்துச்சு. விடுதலை விடுதலைன்னு பாடுறோம். உண்மையான விடுதலை ஒரு சில காரியங்கள் இல்லை. பெருமையில் விடுதலை இல்லை, பொறாமையில் விடுதலை இல்லை, பொய்யில் விடுதலை இல்லை, சமாளித்து பேசுறதுல விடுதலை இல்லை. என்னோட வாழ்க்கை பாட்டு ஒன்றாக, வாழ்க்கை ஒன்றாக இருந்தது. குத்தும், பாட்டு பாடும் போதெல்லாம் அழ வரும். லார்ட் நான் இப்படி இல்லை, ஆனால் ஒரு நாள் நான் பாடணும். விடுதலை 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 பெற்றேன் விதவிதமான பாவத்திலிருந்துன்னு கட்டாயமாக என்னை பாட வைங்க ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன்னு சொன்னேன். பாட வைப்பார், பாட வச்சிருக்கிறார். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம்
6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஆமென். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? உன்னை ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கணும். தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? தேவ ஆவி உன்மேல் இறங்க வேண்டும். தேவனுடைய ஆவி உன்மேல் இறங்கும் என்றால் நீ வேற மனுஷனா இருப்பேன்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஏன் வேற மனுஷனா இருக்க முடியல? இது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ள கூடாது? இந்த வசனத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிச்சிருக்கேன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், வேறு மனுஷனாவாய். லார்ட், என்னை வேற மனுஷனா மாத்துங்க, உங்க ஆவி என் மேல வைங்க. ஆவியானவர் என் மேல் இறங்கி வாங்க. தேவ ஆவி நமக்குள்ள இருக்குமானால், தேவ ஆவி நமக்குள்ள இறங்கி வருமேனால், இப்ப இருக்கிற மனுஷன் மாதிரி இருக்க மாட்டீங்க, இப்ப பேசுற மாதிரி பேச மாட்டீங்க, இப்ப நடக்கிற மாதிரி நடக்க மாட்டீங்க. வித்தியாசமான மனுஷனா நீங்க இருப்பீங்க. ஏன் இல்ல? பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை வித்தியாசமான மனுஷனா பார்க்கறாங்களா? உன் கூட படிக்கிறவங்க வித்தியாசமான பொண்ணா உன்னைய பார்க்கறாங்களா? உன் கூட வேலை செய்யறவங்க வித்தியாசமான மனுஷனா உன்னைய பார்க்கறாங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவரும் மதிப்பது கிடையாது. மோசே இருக்கிற காலத்துல பிதா இருந்தார், பிதா போனார், ஏசாண்டவர் வந்தார், ஏசாண்டவர் போனார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பிதாவோட மார்போட இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஏசாண்டவர் வேண்டிக் கொண்டார், பிதாவே நான் பரத்துக்கு வரேன், இந்த ஜனத்துக்கு யாருமே இல்லை, உங்க தேற்றரவாளனை அனுப்புங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மக்கள் மத்தியில் இருக்கட்டும். அவர் வேண்டிக் கொண்டார். பிதாவின் ஆவியானவர், பிதா அனுப்பின ஆவியானவர் நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும். பிதாவின் ஆவியானவரை நாம் மதிக்கிறோமா? கட்டாயமாக அவர் இருந்தார் என்றால் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆண்டவரே என்னை உள்ளேயும் வெளியேயும் நான் மாற வேண்டும் கதறீங்க? எத்தனை பேர் அழுவுறீங்க? எத்தனை பேர் மன்றாடுறீங்க? ஆண்டவரே என்னோட உள்ளான வாழ்க்கையும் வெளியே இருக்கிற வாழ்க்கையும் மாற வேண்டும் ஆவியானவரே. Do you cry? Do you respect him? அவரை மதிக்கிறாயா? காலையில் எழுந்திருச்சு நீ விடுற மூச்சு ஆவியானவரே நீங்க கொடுத்த மூச்சு துதிக்கிறாயா? அவருக்கு நன்றி சொல்கிறாயா? ஒரு சிலர் காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே நேர கிச்சனுக்கு வேலைக்கு போறது. kneel down. காலையில் எந்திரிச்சோன்னா வேதாகமத்தை எடுத்து நல்ல 3 முத்தம் கொடு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அன்பு. நாம் அவரை மதிப்பதில்லை. ஆவியானவரே என்னை மாற்றும் என்று எத்தனை பேர் கேட்கிறோம்? உன் வாழ்க்கை மாற ஆவியானவருடைய வல்லமை அவசியம். அந்த ஆவியானவர், பிதா அனுப்பின ஆவியானவர் ரொம்ப மிருதுவானவர். நீ வேணான்னா அவர் அப்படியே போயிடுவார். பிதா வேணான்னு சொன்னா நீ செத்து போயிடுவ. ஏசாண்டவருக்கு எதிர்த்து நின்னா அவர் உன்னை கண்டிப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிப்பாயானால் அமைதியா வெளியே போயிடுவார். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில மனுஷர்கள் ஏன் மிருகத்தை போல வாழ்கிறார்கள்? மனுஷர்கள் ஏன் குருட்டாட்டத்தில் வாழ்றார்கள்?
ஏன் கிறிஸ்தவர்கள் வேதத்தை எடுப்பதில்லை? வேதம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. தேவனோடு நேரங்களை செலவழிக்க முடியவில்லை. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் உட்கார முடியல. ஏன்? ஆவியானவரை மதிப்பதில்லை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆவியானவர் இங்க இல்லைன்னா, பிதா பரலோகத்தில் இருக்காரு, ஏசாண்டவர் பரலோகத்தில் இருக்காரு, இப்ப இருக்கிறது ஆவியானவர் மட்டும்தான் நம்மளோட இருக்காரு. அவர் இங்குதான் இருக்கிறார், உலகத்துல தான் இருக்கார். அவர் நம்ம விட்டு போகவே மாட்டார். நம்மளை சரி பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு தான் அவர் இருக்கார். ஆமென். யோசிச்சு பாருங்களேன். நான் சாயங்காலம் யோசிச்சேன், இந்த ஆவியானவர் இல்லைன்னா Lizzie would have been wild. I wouldn't have seen any transformation in my life. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் நான் பார்த்திருக்க முடியாது. என் ஆவியானவர். I thank God for him. அவரை அனுப்பின பிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அதை அனுப்பும்படியாக எனக்காண்டி வேண்டிக் கொண்ட இயேசுவை நன்றி செலுத்துறேன். அந்த ஆவியானவர் என் வாழ்க்கையில நான் கண்டிராவிட்டால் நானும் அநேகரை போல குருடாதான் வாழ்ந்திருப்பேன். சத்தியம் எனக்குள்ள இருந்திருக்காது. சத்தியத்துக்காண்டி நான் நின்றிருக்க மாட்டேன். சத்தியமும் என் வாழ்க்கையும் வேறையா இருந்திருக்கும். பட் என் தேவாதி தேவன் அனுப்பினதை கிருபையோடு என்னை இழுத்து கொண்டார். I can never forget him. அவரை என்னால் மறக்கவே முடியாது. இன்னைக்கு ஹியூமனா நிக்கிறேனா, இன்னைக்கு நிறைய பேர் ஹியூமன்ஸ் தான், பட் உள்ள வைல்ட். We have the animals nature. நமக்கிட்ட மிருகத்தின் குணம் இருக்கும். இவெல்லாம் மனுஷனான்னு கேட்பாங்க. அப்படி நடந்துக்குவோம். ஏன்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். Nobody can tame us. நம்மளை யாருமே பழக்க வைக்க முடியாது. யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம். இப்படி ஒரு மிருகம். That wildness, அந்த பெருமை, அந்த குருட்டாட்டம், அந்த அதிகாரம் ஆவியானவர் வந்தப்பதான் சொல்லி கொடுத்தாரு. லிசி, நோ, வித்தவுட் ஹிம் இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை இப்படி நிக்க வச்சிருக்காருன்னா அதுக்கு ஆவியானவரே காரணம். இந்த ஆவியானவரை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகம் அந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், போய் என்னை பத்தி மறுபடியும் சொல்லு. இவங்க என்னை ஏத்துக்கல லிசி, இவங்க என்னை ஏத்துக்கல, அவங்க இஷ்டம் செய்றாங்க. Go and tell them. அவரையே நம்ம உதாசீனம் பண்றோம். அவரை கண்டு கொள்வதே இல்லை. அவர் பக்கத்துல தான் இருக்காரு. He is here. அவர் ஒரு நபர். He is God. அவர் God the Father, God the Son, God the Holy Spirit. மூன்று பேருக்கு ஒரே வல்லமை இருக்கு. வித்தியாசமான நேச்சர்ஸ். சபை கூடுதல்னா வரமாட்டோம். நீ ஆவியானவரை மதிக்க மாட்டேங்கிற. காலையில் இருந்துச்சு அவரை உன்னோட வாழ்க்கைக்கு வரவேற்பது கிடையாது. ஒரு சிலர் குருடாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க போற இடம் உங்களுக்கு தெரியல. மனுஷனோட பிளான்ல ஓடிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க போய் மெஸ் ஆவீங்கன்னு தெரியாது. இதுக்கு ஆவியானவர் அவசியம்.
உன் படிப்பாக இருந்தாலும், உன்னுடைய உத்தியோகமாக இருந்தாலும், உன்னோட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், உன்னை நடத்துவதற்கு ஆவியானவர் அவசியம். உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஞானமுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுவாள். எப்படி கட்டுவாள்? ஆவியானவர் இருந்தால் மட்டுமே அவர் கட்டுவாள். ஞானமுள்ள ஸ்திரீ யாரு? அவரோட வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படுகிறவள் தான் ஞானமுள்ள ஸ்திரீ. அவரோட வார்த்தைக்கு பயப்படக்கூடியவள். Why do we do that? அவரை மறந்து போறோம். நான் சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், லார்ட், இப்போ நான் உங்களை மறந்துட்டேன், ஐம் வெரி சாரி, ஐம் வெரி சாரி. ஆண்டவர்கிட்ட நான் கதறினேன், லார்ட், என்னை முழுமையா நீர் ஆட்கொண்டருளும். அதற்கான நான் எதை வேணாலும் விட்டுடுறேன். ஐ கிரைட். லார்ட், என் கண்ணு, என் தலை, என்னோட கை எல்லாத்தையும் நீங்க பிடிச்சுக்கோங்க டேடி, நீங்க பிடிச்சுக்கோங்க. I will give everything. Whatever you ask me, I will give. இப்படி சொல்றவங்களை பிடிச்சுக்குவாரு. This is the secret key. இப்படி சொல்றவங்களை அவர் பிடிச்சுக்குவாரு. நீ அவருடையவள் ஆயிடுவ. அவர் விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு கூட உன்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் விருப்பம் இல்லாமல் எதையும் உன்னால செய்ய முடியாது. இந்த ஆவியானவர் போனை எடுத்தாலும் உன்னால பேச முடியாது. அப்படி பிடிச்சுக்கிட்டாருன்னா அவரை விட நீ அதிகமா எதையுமே நேசிக்க மாட்ட. அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா உன்னை எல்லாத்தையும் வெறுக்கும்படி செய்வார் இந்த ஆவியானவர். உலகத்தை வெறுக்க செய்வார் இந்த ஆவியானவர். இயேசுவிடம் கொண்டு செல்வார். உன்னை ரெடி பண்ணி அவர்கிட்ட சொல்லி கொண்டுட்டு போவார். இந்த ஆவியானவரை நாம் புறக்கணிக்க கூடாது. யோவான் 14:16 என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கிற ஆவியானவர். யோவான் 14:26 கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். யோவான் 16:8 பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். 16:18 சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை வழி நடத்தக்கூடிய ஆவியானவர். வேண்டாமா? கிறிஸ்டியானிட்டி இஸ் டைங். இன்னைக்கு சபை ஒரு இதுல ஓடிட்டு இருக்கு. கிறிஸ்டியானிட்டி என்ற போர்வையில் ஓடிட்டே இருக்கு. ஆவியானவர் கிடையாது. தனிப்பட்ட மனுஷர்களோட விசுவாசிகளோட வாழ்க்கையில ஆவியானவர் இல்ல. அவர் ஏதோ காற்று, அவர் ஏதோ நெருப்பு, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. He is the one who stands besides you. உன் பக்கத்துல நிக்கிற ஆவியானவர். பிதா அங்க இருக்கார், இயேசு அங்க இருக்கார். The deep revelation, ஆண்டவரோட சீக்ரெட்ஸை கொண்டு வந்து உனக்கு சொல்றது ஆவியானவர். பிதா கிட்ட இருந்து உன்னால எதனா அறிஞ்சிக்க முடியுமா? முடியாது. இயேசு உன்னை வைத்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிய முடியாது. அன்லஸ் ஆவியானவர் உன்னோட இல்லைன்னா உன்னால தெரிஞ்சிக்கவே முடியாது. நீ குருடன் தான். You will be blind. இன்னைக்கு எல்லாரும் செய்யறது கரெக்ட்னு செஞ்சிட்டு இருக்கீங்க. Not your decision, his decision. ஆவியானவர் இல்லாம நீங்க எல்லாம் எப்படி பரலோகம் போக போறீங்க? சொல்லுங்க. அவரை மதிக்காம, அவருக்கு இணங்கி கொடுக்காம, how you are going to go to the heaven? He is the one who prepares you. அவர் தான் உன்னை ஆயத்தப்படுத்துறவர். அதுக்கு தான் அவரை அனுப்பியிருக்காங்க. He is your helper. உனக்கு உதவி செய்யக்கூடியவர். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது நீ பேசி பாரு. ஆவியானவரே, நான் இப்ப என்ன பண்ணணும்? அவர் பேசுவார்.
தனியா ரோட்ல போற, பயமா இருக்கு, ஆவியானோட உதவி கூப்பிடு, உன்னை மறைச்சு கூட்டிட்டு போவார். என்னோட வாலிபத்தில் அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். 10 பசங்க நிற்பாங்க ரோட்ல, அங்கதான் கிராஸ் ஆகி போகணும். உடனே சொல்லுவேன், ஆவியானவரே கவர் மீ. அவங்க என்னை பார்க்கவே மாட்டாங்க. He will cover me. He is your counselor. உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். வீட்டில் ஒரு பிரச்சனையா, உன் முடிவை எடுக்காத. கால் upon the ஆவியானவர். ஆவியானவரே நான் இப்போ என்ன செய்யணும்? He is the good counselor. உன்னோட இருதயத்தோடு அவர் பேசுவார். அவரோட மெல்லிய குரல் உனக்கு கேட்கப்படும். You depend on him. நீ அவர் மேல சார்ந்து வாழு. இன்ச் பை இன்ச் உன்னை வழி நடத்தக்கூடிய ஆவியானவர். He is your good comforter. உன்னை ஆறுதல் படுத்தக்கூடிய ஆவியானவர். எத்தனை பேர் உன்னை ஆறுதல் படுத்தினாலும் நீ போய் அவர்கிட்ட உட்காரும்போது அவர் கொடுக்கிற ஆறுதல் நீ திருப்தி ஆயிடுவ. ட்ரை இட். அவருக்கு இத்தனை பெயர்கள் உண்டு. உன்னை ஊக்குவிக்கிற ஆவியானவர். உன்னை என்கரேஜ் பண்ணுவார். குட், நல்லா செஞ்ச லிசி, அப்படி என்கரேஜ் பண்ற ஆவியானவர். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆவியானவர் என்கரேஜ் பண்ற ஆவியானவர். And he is பரிந்து பேசுற ஆவியானவர். உனக்காண்டி பிதா கிட்ட பேசுற ஆவியானவர். யார் உனக்காண்டி பேசுவா? பிதா கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உனக்காண்டி ஜெபிக்க கூடிய ஆவியானவர். He is the intercessor. நீ பலவீனா, எத்தனையோ முறை எனக்கு தெரியும், நான் பலவீனமா படுத்துருவேன், எனக்கு ஜெபிக்க கூட முடியாது. I know my Lord is praying for me. Amen. என் ஆவியானவர் எனக்காண்டி ஜெபிப்பதை என்னால் உணர முடியும். நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கும் போதே நம்மளால ஜெபிக்க தெரியாது. ஆவியானவரோட ஜெபிக்கும் போது அவர் ஜெபிப்பார் பாருங்க, புது புது ஜெபத்தை எல்லாம் அவர் ஜெபிப்பார். You should have that experience. ஆவியானவரோட நடக்கும்போது you will see new revelation. புதிய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பாய். And he is your protector. உன்னை பாதுகாக்கிற ஆவியானவர். He is your defender. உன்னை விட்டு கொடுக்காத ஆவியானவர். ஆமென். அநேக முறை என் வாழ்க்கையில் எத்தனை முறை என்ன வேண்டும் நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? என்னை விட்டு கொடுக்காத ஆவியானவர். யார்கிட்டே விட்டு கொடுக்க மாட்டார். ஒன்ஸ் அவரை நீ மதிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவர் உன் வாழ்க்கைக்கு தேவை என்பதை நீ உணரும் போது, அவர் கிட்ட நீ போகும்போது, அவர் கண்டு எல்லாவற்றையும் இழக்கும் போது அவர் உன்னை பிடித்துக் கொள்வார். நீ அவரோட சொத்து. He will never leave you. ஒரு நிமிஷம் ஒண்ணே விடவே மாட்டார். எந்த அளவுக்கு விட மாட்டார்னா, he is very possessive. அன்புல ரொம்ப possessive அவரு. என்னை விட்டு இவ போக கூடாதுன்னு நினைப்பாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு வேண்டாம். என் இஷ்டம் தான் வேணும், என் இஷ்டம் தான் நான் செய்வேன், இந்த ஆவியானவர் வேண்டாம். சைலண்டா போயிடுவார். தேவ ஆவி எங்க உண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலை செய்ய முடியாத காரியங்கள், விடுவிக்கப்பட முடியாத அநேக காரியங்கள், அநேக அடிமைத்தனங்கள், ஏன் இந்த ஆவியானவருக்கு நாம் இணங்கி கொடுக்கவில்லை? அவர் உன்னோடு பேசுவார். நீ கிச்சன்ல இருக்கும்போது, டாய்லெட்ல இருக்கும்போது, அங்க இருக்கும்போது, எங்க இருக்கும்போது, நடக்கும்போது அவர் குரல் கேட்கும். அவர் பேசுவார். நீ அவரோட பேச முடியும். ஆண்டவரை தேடி திருப்பதிக்கு போறாங்கங்க, சபரிமலைக்கு போறாங்க.
ஏன்? ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். ஆண்டவர் கூடவே இருக்கார். ஆவியானவர் he is next to you. தானா புரிஞ்சுதா? he is next to you. பேசு, நீ பேசி பாரு, அவர் பேசுவார். அவர் இருக்கிறத நீ உணர முடியும். அவர் உன்னை தொடரத உணர முடியும். You can feel him all over your body. உன்னோட சரீரம் முழுவதையும் அவரை நீ உணர முடியும். he is a neighbor. அவருக்கு எல்லாமே இருக்கு. why don't you trust him? அவரோட வல்லமை வேணும், அவரோட பிரசன்னம் வேணும், அவரோட கிருபை வேணும். அவர் கிருபையின் ஆவியானவர். இந்த கிருபையின் ஆவியானவர் இல்லாமல் உன்னால எதையும் வாங்கிக்க முடியாது. தேவ வார்த்தை இல்லாமல் தேவ வல்லமை உன்மேல் ஊற்றப்பட முடியாது. இன்னைக்கு வேதத்தையே படிக்கிறது இல்லை, வேதத்தையே நம்புறது இல்லை, வார்த்தை கிட்டே போகிறது இல்லை. உதாசீனம், டைம் இல்லை, such a negligence. You can't see the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் புறாவை போல வந்தார், கூடாரத்திலே அக்கினி போல வந்தார், ஆலயத்தில் மேகத்தை போல வந்தார். ஆவியானவர் உன் வாழ்க்கையில எப்படி வருகிறார்? How do you feel him? அவர் எந்த விதமா உங்ககிட்ட வராரு? அவரை நீ எப்படி அனுபவிக்கிற, எப்படி காண்கிற, எப்படி பார்க்கிற? நீ போய் கிச்சன்ல நிற்கும் போது உன் பக்கத்தில் நிற்கிறாரா? Do you think of him? நீ அவரை பத்தி நினைச்சாதானே அவர் வந்து நிற்கிறதுக்கு. ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை ஃபெயிலியர் வாழ்க்கை தான். நான் இன்னைக்கு சொல்றேன். உன் வாழ்க்கை முழுவதும் தேவாலயத்துக்கு போயிருக்கலாம், உன் வாழ்க்கை முழுவதும் நீ காணிக்கையை கொடுத்திருக்கலாம், உன் வாழ்க்கை முழுவதும் நற்காரியங்களை செய்திருக்கலாம். He is the one. ஆவியானவர் மட்டும்தான் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறோம். கோபம் வரும்போது அவர் இருக்காரு. உடனே ரிக்ரெட் ஆகு. லார்ட் சாரி லார்ட், உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டே இந்த கோவப்பட்டேன், உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இந்த விபச்சாரத்தை பண்ணேன். தாவீது சொன்னாரு, ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணோட நான் தப்பு செஞ்சேன். அழுகுறாரு. எவ்வளவு பெரிய விபச்சாரத்தை செஞ்சிருந்தாலும் அநியாயத்தை செய்திருந்தாலும் he regrets for that. Lord, I have committed sin before you, Lord. நீ என்னைக்காச்சும் நினைச்சிருக்கியா, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி இப்பேற்பட்ட தப்பை நான் செய்கிறேனே, அடுத்தவங்களை பத்தி இப்படி பேசுறேனே, துணிகரமா தப்பு பண்றேன்னு என்றைக்காச்சும் நீ அதற்காண்டி வருந்திருக்கிறாயா, கதறி இருக்கிறாயா? Lord, forgive me. உங்களை உதாசீனம் பண்ணிட்டா Lord. ஒரு பொய் சொன்ன உடனே do you cry Lord? பொய் சொல்லிட்டேன் Lord. If the spirit of the Lord is within you, ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாரானால் உன்னால ஒரு பொய் கூட சொல்ல முடியாது. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாங்கன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னா உடனே மனசு நோகும். You will regret for that. If you have committed any sin, நீ பாவத்தை செஞ்சிட்டேன்னா உடனே குத்தும். Lord, forgive me. We are without the Holy Spirit. அவரை மதிப்பதில்லை. எனக்கு நீங்க வேண்டாம். Lord, I don't want. எனக்கு என் சித்தம் தான் வேணும், என் இஷ்டம் தான் செய்யணும். நீங்க வேண்டாம், தூரம் நில்லுங்க. அவர் தூரம் நின்னுடுவார். துணிகரமான பாவங்கள். நீ பிதா
கிட்ட துணிகரமா பாவம் செஞ்சேன்னா நீ செத்துடுவ, நான் சொன்ன மாதிரி. ஆனா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பாவம் செஞ்சினா அமைதியா போயிடுவார். He is like child, மிருதுவானவர். அதனால தான் இயேசு ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 12:32, நீங்க எனக்கு விரோதமா பேசுங்க, என் ரத்தம் உங்களை மன்னிச்சிரும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஆவியானவரை நீ புறக்கணிக்கிற. உன் நேரத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடு. நீ யூஸ் பண்ற டைம். அவர் நின்னு பார்த்துட்டே தான் இருக்காரு. நீ வாட்ஸ்அப்பை திறந்து செல்ல திறந்து என்ன நான் பார்க்கிறேன், அவர் நின்னு பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த பயம் நமக்கு எப்பவுமே இருக்கட்டும். You love him. You love him. Please, you love him. அவரை பத்தி நீ பேசினீனா உனக்கு மன்னிப்பே கிடையாது. அவரை நீ புறக்கணிச்சினா உனக்கு வாழ்க்கையே கிடையாது, நித்திய ஜீவனே கிடையாது. Surrender your life to him. ஒரு காலத்துல பேசினேன், இப்ப நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி மாற்றங்களை ஆவியானவர் கொண்டு வருவார். ஒரு காலத்துல என்னை மாதிரி வாயாடி யாருமே கிடையாது, இன்னைக்கு அமைதியா ஆவியானவர் மாத்திருக்கார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் ஆவியானவர் கொண்டு வருவார். ஒரு காலத்துல ஊர் ஊரா சுத்தினேன், இன்னைக்கு அமைதியா அவர் பாதத்துல உட்கார வச்சிருக்கிறார். திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவியானவர் கொண்டு வர முடியும். ஒரு காலத்துல 24 மணி நேரம் போன் தான் பேசுவேன், இப்போ என்னால் ஃபோனே தொட முடியல. திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவியானவர் கொண்டு வர முடியும். ஒரு காலத்தில் என் கண்ணு எதையுமே மேயாம விடாது ரோட்ல, இன்னைக்கு என்னால் பரிசுத்தமாக என் கண்ணை பார்த்துக்க முடியுது, ஆவியானவர் செய்வார். ஒருவனை கூட என்னால் இச்சையோட பார்க்காம இருக்க முடியாது, ஆனால் எனக்கு இன்னைக்கு பரிசுத்தமான கண்களை ஆவியானவர் கொடுப்பார். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேறே மனுஷனாய் மாற்றுவார். மணிக்கணக்கா உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன், என்னால் இப்போ உட்காரவே முடியல. இதுதான் ஆவியானவர் மாற்றக்கூடிய காரியங்கள். சர்ச்சினா பிடிக்காது, இப்போ சர்ச்சினா ஓடோடி வர, இந்த மாற்றங்கள் தான் ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். இஸ் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யோர் லைஃப்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவர் கூடவே நடப்பார். மிஸ்ஸஸ் சுந்தர் சிங் உங்க கூடவே தான் நடப்பார். புரிஞ்சுதா? பயப்படாதீங்க, எல்லாரும் கூடவே நடப்பார், கூடவே வருவார். ஆனால் அவரை மதிக்கவே மாட்டோம், அவரை மதிக்கவே மாட்டோம். He is your friend. அவர் ஒரு நண்பன். God, கடவுள் உனக்கு ஒரு நண்பனா இருக்கணும்னு நினைக்கிறாரு. You don't want that? உனக்கு அது தேவையில்லையா? அவரை துக்கப்படுத்தாதீங்க, மனக்கசந்து நிற்பார். நான் கத்துனேன்னு வச்சுக்கோங்க வீட்டில், அவர் மனக்கசந்து நிற்பார். நான் நிறைய முறை ரிக்ரெட் ஆகிருக்கேன். லார்ட் என்னை அமைதியாக்கிடுங்க, உங்களை மாதிரி. லார்ட் என்னை அமைதியாக்கிடுங்க, நீங்க ரொம்ப அமைதியானவர், உங்களை போலவே மாத்திடுங்க ப்ளீஸ். ஐ எம் பெக்கிங் காட். எந்த துணிகரமான பாவத்தையும் நம்மளால செய்ய முடியாது ஆவியானவர் இருக்கும்போது. நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால் துணிகரமாக பாவம் செய்ய மாட்ட. நீ மறுபடியும் பிறந்த மனுஷனா இருந்தால் நீ பாவம் செய்ய முடியாது. ஆவியானவர் இருக்கிற மனுஷன் பாவம் செய்ய முடியாது. If you need a pure life, உனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவைப்பட்டால், நான் வாழணும்னு நீ ஆசைப்பட்டால், ஆவியானவர் உன்னை கரை சேர்ப்பார்.
அவர் கட்டாயமாக உன்னை இழுத்துட்டு போவார். நிறைய பேர் இந்த ஆவியானவரை அப்படியே அணைச்சிருவாங்க. பைபிள் படிக்கலான்னு தோணும், அணைச்சிருவாங்க. இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு தெரியும், பரவாயில்ல. பொய் சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்கிட்ட நம்ம பேசுறோம், இந்த பொய் சொல்லக்கூடாது, பரவாயில்ல. இதுதான் அணைச்சு போடுறது. மீட்டிங்கா பார்த்துக்கலாம். உன் ஜாதகமே ஆண்டவர் கையில் தான் இருக்கு. ஐ டெல் யூ, இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு சொல்கிறேன், மீட்டிங் நேரத்தில் உதாசீனமாக உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, சுத்துறது வைக்கிறது, கடவுள் கையை கழுவி விட்டுடுவார். ஐ வார்ன் யூ. அப்புறம் வந்து ஆண்டி எனக்கு அடிபட்டுச்சு, ஆண்டி எனக்கு இப்படி ஆச்சு சொல்லாத. நீ தேவனை மதிக்கலைன்னா தேவன் உன்னை மதிக்க மாட்டார். சபை கூடுதலை விட்டு விடாதே என்று வேதம் சொல்லுது. நீ விட்டு விட்டாய் என்றால், முடியாத பட்சத்தில் பரவாயில்ல, வேணுட்டே விட்டு விட்டால் அவர் உன்னை மதிக்க மாட்டார். அவர்தான் வல்லமை ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்ககிட்ட வரும், உணர்த்தும், நீ செய்யாதப்பா, இது பண்ணாதப்பா, இதெல்லாம் சொல்லும். அந்த அக்கினி உனக்கு சொல்லும், ஆனாலும் நீ தள்ளி விட்டுருவ. அப்படி இல்லை, எனக்கு இஷ்டம், நான் செய்கிறேன். டு நாட் quench the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அணைத்து போடாதீர்கள். ஏன் சபைக்கு வரோம்? ஆவியானவர் உன்னோட பேசுவார். அநேக முறை உன் மனசாட்சியோட அவர் பேசுவார். அணைச்சிராத. நீ செய்யறது தப்பு, அணைச்சிராத. கீழ்ப்படுகிற ஆண்டவரே சொல்லு. Do not quench the Holy Spirit. ஆவியானவர் ஏன் நிரப்புவதில்லை? நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நல்லா தான் அழுவுறேன், நான் நல்லா தான் கதறேன், ஏன் ஆவியானவர் நிரப்புவதில்லை? இன்னைக்கு அநேகரோட கேள்வி, ஏன் ஆவியானவர் என்னை நிரப்புவது கிடையாது? அநேகர் என்னை நிரப்பும் என்று கூறுவர், ஆனால் நான் என்ற சுயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அழுகிறவங்களெல்லாம் பார்த்து கேட்கிறேன், நான் என்ற சுயத்தை நீங்கள் விட்டு விட்டீர்களா? ஹஸ்பண்ட பேசும்போது நான், மனைவி கிட்ட பேசும்போது நான், விட்டுட்டியா? உன் அதிகாரத்தை நீ கையில பிடிக்காத. பெண்கள் அதிகாரத்தை கையில பிடிக்கிறது குடும்பத்தில். குடும்பத்தையே நடத்தலாம். ஞானமுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்ட முடியும். ஒரு பெண் ஞானமுள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும். ஒரு பெண் தேவனுக்கு பயந்தவளா இருக்க வேண்டும். ஒரு பெண் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். அவ ஞானமுள்ள ஸ்திரீ. ஒரு பெண் ஆவியானவரோட நடக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். யாருக்கு அதிகாரம் கிடையாது. பைபிள் தெளிவா இருக்கு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அதே ஆண் பெண்ல இருந்து தான் வேலை வந்தாங்க, பெண்ணுல இருந்து தான் வந்தாங்க. எபிரேயர் பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு. எல்லாரோட அதிகாரமும் இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே வர வேண்டும். ஆமென். அவர் ஒருவரே அதிகாரி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதிகாரம் ஒருவரே. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் வல்லமை இருக்கு, தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. He is the head of the family. He is the head to both husband and wife.
அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். ஸோ நான் என்ற சுயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். உன் விருப்பத்தை விட்டுவிட்டு அவர் விருப்பம் செய். ஆவியானவர் உன் மேல வருவார். உன் யோசனையை விட்டுவிட்டு அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கோ. உன் யோசனையெல்லாம் விட்டு பைபிள் என்ன சொல்லுது நான் செய்கிறேன்னு சொல்லு. ஆவியானவர் உனக்குள்ள வருவார். உன் சுயநலத்தையும் பொறாமையையும் பெருமையும் விட்டு கொடுத்து சிலுவை எடு. உன் சிலுவை டெய்லி எடு. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அனுதினம் தன் சிலுவை எடுத்துட்டு பின்பற்ற கடவுள். அம்மா ஒன்று சொன்ன உடனே பொண்ணு 4 படி எகுரும், பையன் 4 படி எகுருவான். ஒரு பார்வை பார்த்தா முடிஞ்சிச்சு. விட்டுக்கொடு. ஆவியானவர் கண்டு விட்டுக்கொடு. வேதம் என்ன சொல்லுகிறது அதை செய். உன் யோசனை எல்லாம் விட்டுடு. உன் சுயநலத்தை விட்டுடு. என்னை போய் சொல்லிட்டாங்களே, விட்டு கொடுக்கவே முடியாது. என்ன சொல்லிட்டாங்களே, இந்த என்ன நான்ன்றதை எடுத்துட்டு நான் வெறும் மண்ணுன்னு சொல்லு. ஆவியானவர் உண்மையில வருவார். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் என்ற பதத்தை எடுத்துரு. என் அதிகாரம், என் வார்த்தை எடுத்துரு. அவர் சொல்றதை செய்வோம். மனைவி அவர் சொல்றதை கேளு. கணவர் அவர் சொல்றதை கேளு. பிள்ளைகள் அவர் சொல்றதை கேளுங்க. குடும்பம் நல்லா இருக்கும். நானும் ஒரு காலத்தில் அதிகாரத்தை எடுத்தவள். புத்தி சொன்னார் ஆவியானவர். நிமிஷத்துக்கு பேசுவார். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு உடனே லிசி நீ இப்படி பேசாத. துணையாளர் உடனே சொல்வார், லிசி நீ பேசுறது சரியா, பேசாத லிசி, நீ நினைக்காத லிசி, உன்னை தாழ்த்திக்கோ லிசி, நீ எல்லாருக்கும் வேலைக்காரியா இரு லிசி. இப்படிதான் குடும்பத்தில் வளர்த்தார் ஆவியானவர். நான் ஆசைப்பட்டேன், ஏன்னா அவர் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதையே செஞ்சார். இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கார். இப்போ கூட சொல்றாரு, எல்லாரையும் விட்டுடு, என்கிட்ட விட்டுடு, நீ நான் பார்த்துக்கிறேன். நான் அழுதுட்டேன்னா அவர் அழுதுருவார். such a wonderful ஆவியானவர். அவர் நம்மளை அழ கூட விட மாட்டார். அந்த அளவுக்கு லவ்விங் ஆவியானவர். You taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. ருசிக்கிறாயா வாழ்க்கையில? இந்த ஆவியானவர் இயேசு ஆண்டவர் நமக்காண்டி விட்டுட்டு போனார். இந்த ஆவியானவர் எப்படி கனப்படுத்தி நாம் வைத்துக் கொள்கிறோம்? அவரோடு எவ்வளவு நேரம் பேசுறோம்? பைக் எடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷம். அவரோட பேசிக்கிட்டே வர்றது அவ்வளோ சந்தோஷம். எங்கன்னா ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிடலாம். We can speak to the Lord. ஆவியானவரோட இருக்கிறவங்க கும்மல்ல இருக்கவே மாட்டாங்க. They don't like it. In my own experience I tell. நிறைய செயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவங்களால கும்மல்ல உட்காரவே முடியாது. தனிமையை தேடுவார்கள். ஆண்டவரோட பேசுறதுக்கு, ஆவியானவரோட பேசுறதுக்கு, the communion of the Holy Spirit. That is anointing. அபிஷேகம் என்றால் என்ன? எல்லாரோட உட்கார்ந்து கூத்தடிக்கிறது அபிஷேகம் இல்லை. நீ அபிஷேகத்துல உயர்கிறாய் என்றால் நீ தனிமையை தேடி போவ. தேவ ஊழியக்காரன் தனிமையை தேடி போவாங்க. ஆண்டவரை தேடுது. Seek him. அவரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுவாங்க. இழுத்துட்டு போவாரு, உட்கார விட மாட்டார்.
such a beautiful துணையாளர். ஆமென். என்ன நல்ல துணையாளர். இந்த துணையாளர் வேண்டாமா? மாம்சத்துக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆவிக்கு ஆம் என்று சொல்லு. ஆவியானவர் என்ன சொல்றாரோ இதுக்கு ஆம் என்று சொல்லு. உன் மாம்சம் சொல்றதுக்கு ஆம் சொல்லாத. மாம்சம் ஏதா சொல்லுதா, நல்லா தூங்குடா, நீ ரொம்ப டயர்டா வந்திருக்க, தூங்கு மீட்டிங்ல. கேட்காத. தேவனுடைய பிரசன்னத்தில் நான் தூங்கக்கூடாதுன்னு பயத்தோட இரு. இவ்வளோ நேரம் உழைச்சிட்டு வந்தீல, ரெஸ்ட் எடு. இல்லை, ஆண்டவரோட ஊழியம் ஓடணும். ஆவிக்கு எஸ் சொல்லு. கஷ்டப்படுறவங்க ஒரு உதவி கேட்குறாங்களா, உன் சுயத்தை பார்க்காத, உன்னோட உடம்பு வலி பார்க்காத, ஓடு அவங்களுக்காண்டி. இதுதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது. தன்னிடத்தில் இல்லை என்று எதனா கேட்குறாங்களா, ஐயோ இது இந்த நாளைக்கு செலவாகுமே, கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு இல்லை என்று சொல்லாதே. வார்த்தையின்படி நட. தனக்காண்டி வாழாதபடி அடுத்தவங்களுக்காண்டி வாழு. ஆவியின்படி நட. ஆவி சொல்வதின்படி நட. உன்னுடைய மாம்சம் சொல்றது நடக்காது. மாம்சம் எப்பவுமே சொல்லும், நீ ரொம்ப முடியல, ரெஸ்ட் எடுத்துக்கோ, தூங்கு 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 தூங்கு. பாலானி மாதிரி என் நேரம் தூங்கிட்டு இருக்கு. ஒர்க் ஃபார் த லார்ட். வேதத்தை எடுத்து படி, கத்துக்கோ. டூ த சர்வீஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டர் காண்டி வார்த்தை இல்லாம என்ன ஊழியம் பண்ண போற? வார்த்தையை தெரியாம என்ன ஊழியம் செய்ய முடியும்? வார்த்தை இல்லாமல் பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்? வார்த்தை இல்லாம பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? வார்த்தையை படிக்காம டிரான்ஸ்ஃபர்மேஷனை உள்ள பார்க்கவே முடியாது. ஆவியானவர் இல்லாம இந்த வார்த்தையை படிக்க முடியாது. In my own experience I have experienced. அழுவேன், லார்ட் உங்க வார்த்தையினால என்னை இழுத்து கொள்ளுங்க. எப்பெல்லாம் சோகமா மனசு உடைஞ்சு போதோ வேதத்தை பரட்டுவேன். அவர் பேசினதெல்லாம் படித்தோன்னே எனக்கு திருப்தி ஆயிடும், அந்த நிம்மதி கிடைச்சிரும். இதுதான் ஆவியானவர் செய்கிறது. புரியுதா? தென் உன் கடினத்தையும் முரட்டாட்டத்தையும் ஒப்பு கொடுத்துரு. கடினமா இருக்காத. பி டெண்டர். இலகிய மனசுல இரு. எந்த சூழ்நிலையும் நீ கடினமா இருக்காத. உன் வாயில் என்ன தெரியுமா வரும்? பாவம் பாவம் தான் வரும். ஐயோ அவங்க பாவம், ஐயோ இவங்க பாவம், கொடுத்துருக்கலாமே கொடுத்துருக்கலாமே, இதுதான் வரும். யூ ஹாவ் த டெண்டர் ஹார்ட். இந்த டெண்டர் ஹார்ட், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு நவமான இருதயத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். எசேக்கியேல் வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அழுகணும், லார்ட் ஐ நீட் இட் லார்ட். கேட்கறது இல்லை, கேட்கறது இல்லை. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நம்பு, ஆவியானவர் உண்மையில வருவார். அவருக்கு நீ முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படும் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஆவியானவரை ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் உன்னை ஆட்கொள்ளும் போது என்ன அடையாளம் தெரியுமா? இயேசுவை போலவே உன்னுடைய குணாதிசயம் மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். உனக்கே தெரியாது. You will become like a child. ஆவியானவர் மாதிரியே நீ சைல்டா மாறுவ. ஒருவன் குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உன்னை குழந்தையை போல மாத்துவார். இயேசுவின் குணாதிசயங்கள் உனக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அவரோட சுபாவம் உனக்குள்ள வரும். உன் வீட்டில் அந்த சுபாவத்தை உன்னிடத்துல பார்க்கிறார்களா? இயேசுவின் குணாதிசயம் உன்னிடத்துல இருக்கா? சர்ச் பண்ண வைப்பாரு. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா முதல்ல பைபிளை தூக்கிட்டு வந்துருவாரு முன்னாடி. பைபிள் தாகம் வரும்.
இதுதான் ஆவியானவர் செய்யக்கூடிய சிம்டம், சைன். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாருன்ற சைன் எதுனா, நீ 24 மணி நேரம் வேதத்தை பிடிச்சிட்டு படிச்சுட்டே இருப்ப. அதனால ஜோஷுவா சொல்லாத எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு. இது தேனிலும் இனிமையா இருக்கும். ஆமென். இது தேனிலும் இனிமையா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா. படிக்கிறது மட்டும் இல்லை, அழுவ. லார்ட் நான் இப்படி இல்லையே அழுவேன். லார்ட் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இல்லையேன்னு அழுவேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி கதறி இருந்தீர்களானால் நீங்களா செயின்ஸா இருப்பீங்க. எழுப்புதல் கட்டி எழும்பி இருக்கும், ஆனால் மூட்டி இருப்போம் சபையில. we don't have 3 நேரம் சோறு திங்கிறோமா, வேலைக்கு போறோமா, வந்து படுத்து தூங்குறோமா. இதுதான் கர்த்தர் நினைப்பார், இவனை ஏண்டா படைச்ச, இவனுக்கு ஏன் ரட்சிப்பெல்லாம் கொடுத்தேன், ஏன் என் ரத்த சிந்தை இவனை மீட்டு எடுத்தேன், ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்தேன். இப்படி செய்வதற்கா? உன்னை பார்த்து தேவன் வேதனைப்படாத அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க. இவனுக்கு என்னத்துக்கு படிப்பை கொடுத்தேன், பள்ளிக்கூடம் கொடுத்தேன், காலேஜ் கொடுத்தேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் என் குணாதிசயத்தை காமிச்சிருக்கானா? ஆவியானவர் உனக்குள்ள வந்தார்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் நீ பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிப்ப. இயேசு உன்னோட பேச ஆரம்பிப்பார். வார்த்தை உன்னோட பேச ஆரம்பிக்கும். வார்த்தை உனக்கு பலன் கொடுக்கும். வார்த்தை பாவத்துக்கு எதிர்த்து நிற்க பலன் கொடுக்கும். He is a good teacher. நீ பைபிளை திறந்தவன வந்துருவாரு. வார்த்தையும் ஆவியானவரும் he will transform your life. உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். Your life is transforming. உன் வாழ்க்கை மாறுகிறதா? கடவுள் உன்னை உயிர்ப்பிப்பார், வார்த்தையை கொண்டு உயிர்ப்பிப்பார். ஸோ ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கை மாற வேண்டும். என்னத்துக்கு? கிறிஸ்டியானிட்டி என்ற பட்டம் என்னத்துக்கு? நித்திய ஜீவன் போவதற்கு. கிறிஸ்டியானிட்டி என்ற பட்டம் எதுக்கு? இயேசுவை காமிப்பதற்கு. எதுவுமே இல்லை, பூஜ்யமா உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு. ஏன் பூஜ்யமா இருக்கு? உன் வாழ்க்கை பூஜ்யம். ஆவியானவர் இல்லாம பூஜ்யம் தான் ஆவிக்குரிய விஷயத்துல. யூ நீட் ஹோலி ஸ்பிரிட். எவ்ரி டைம் ஸ்பீக் டு ஹிம். அவரோட பேசு. லார்ட் இன்னைக்கு நான் எழுந்துட்டேன், ரொம்ப தேங்க்யூ, என் கூட வாங்க. இந்த முழுசு நீங்க தான் நடத்தணும். as a friend you speak to him. அவரை நேசி. கணவரை விட, மனைவியை விட, பிள்ளைங்களை விட அவரை நேசி. He is தேவாதி தேவன், ராஜாதி ராஜர், கர்த்தாதி கர்த்தர், உயர்ந்தவர், உன்னதமானவர். Love him. You love him with all your heart. நேசிக்க வைப்பார். கொஞ்சம் இணங்கி கொடு, கொஞ்சம் அவரை மதி, கொஞ்சம் அவருக்கு நன்றி சொல்லு. உன்னை பிரதான கற்பனைகளை முழுமை அடைய செய்வார். ஆமென். யூ ரெஸ்பெக்ட் ஹிம். அவரை இக்னோர் பண்ணாத, அவரை வெறுக்காத, அவரை அணைச்சு போடாத, அவரை துக்கப்படுத்தாத. He is the God, the head, God the Father, God the Son, God the Holy Spirit. The same வல்லமை அவருக்கு. And he is the பச்சிக்ராக்கினி. He is the consuming fire. He can consume every sins. உன்னோட குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் சுட்டரிக்க வல்லமையுள்ளவர். உன்னுடைய கோணல்களை செவ்வையாக்க வல்லமையுள்ளவர். உன்னுடைய மிருகமான குணத்தை மாற்றி மிருதுவா மாற்றக்கூட வல்லமையுள்ளவர். You will be human. நீ எப்பதான் மனுஷனா நடக்க ஆரம்பிப்ப? எப்ப? ஆவியானவருக்கு இணங்கி கொடுக்கும் போது. Let us pray. ஜெபிக்கலாம் நம்ம எல்லாரும்.